இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கு, உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கின்றார். உங்கள் ஆத்துமாவை காக்கும்படி, உங்களை வழிகளை காக்கும்படி அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கின்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மனுஷனுடைய நடைகள் ஆண்டவரால் உறுதியாக்கப்படும். இன்றைக்கி ஒரு மனுஷன் இருக்கான், நல்ல விஷயம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்குள்ள நல்ல விஷயங்கள் இருக்குது, அவன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆல்மோஸ்ட் நான் சொல்லது போல தான் உங்ககிட்ட என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். வாழ்க்கையில் நல்லது நினச்சா நல்லது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நல்லது நினைப்போம். வாழ்க்கையில் நல்லது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க போகின்றார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டும் அல்ல, அது உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் உரிதாக இருக்கின்றது. பார்த்தீங்களா? நமக்கு மட்டும் கிடைக்க போவதில்லை, நம்ம பசங்களோட பசங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் கிடைக்க போகின்றது. அது என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்கப்பா, எங்களுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு வல்லவராக இருக்கின்ற ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகும் வேலையில் கூட நீரே எங்களுக்கு பக்க பலனாக இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள போவதற்காக நன்றி ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாமா? ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசலாமா? இன்றைய காலகட்டத்தில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரிய மாட்டதில்ல. கண்மூடித்தனமாக நம்புகிறோம்ல, நம்பி ஏமாந்து நிற்கும் போது தான் தெரியுதுல்ல என்னடா இது அப்படின்ற மாதிரி. அவசரத்துக்கு கடன் வாங்கிட்டா அவ்வளோதான்ல. நல்லா பேசுகிறவங்களே சுயரூபம் தெரியும் போது தான் ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ கலங்காத, சோர்ந்து போகாத, தினந்தோறும் ஜெபிக்க ஆரம்பி, அவ்வளோதான். நல்ல விஷயங்கள் நோக்கி ஓடிக்கிட்டே இரு. இனி நீ பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டுமே தோல்வியில் தான் முடியுது. பரீட்சை எழுதுகிற ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுவும் லாஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது, என்னடா இது என் வாழ்க்கையில் மட்டும் நடக்குதுன்னு நினச்சி யோசிக்காதீங்க. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி பாருங்கள். என்ன நம்ம தவறு செஞ்சோம், என்ன நம்ம இது பண்ணணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அந்த தவறு திருத்திக்கிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா எல்லாமே வச்சு தாங்க. இன்றைய காலகட்டத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகள் நல்லபடியாக படித்து தேர்வு எழுதி வச்சு போயிடணும்ல, அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல, இதுதான் எதிர்பார்க்குறோம் நம்ம விஷயத்தில். நிச்சயமாய் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு நல்ல சிந்தனையும் நல்ல உடல் வலிமையை தர வேண்டும் ஜெபிக்கலாமா? நான் பிஸ்னஸ் பண்ணும்போது நான் சொந்த காலில் நிற்கணும் தெரியா, நான் யாரையும் நம்பிஇல்லை, என்ன நான் நம்புகிறேன், உண்மையான உழைப்பை நான் போடுவேன், வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க, சொந்தமாக தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எடுத்ததுமே யாரும் ஜெயிக்க முடியுமா? கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. ஆனால் இப்படி ஆசை என்ன அப்படின்னா டக்குன்னு நான் வாழ்க்கையில் மேலே வந்துடணும், டக்குன்னு நான் வாழ்க்கை சூப்பராக வாழணும்னு சொல்லி நினைக்கிறோம்ல, அது உடனே கிடைக்காதுங்க. கஷ்டப்படணும், வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டப்படுங்க. பலன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்டிப்பாய் கொடுக்க போகின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். ஆண்டவரிடத்தில் மனமிட்டு பேசுகின்ற பொழுது நமக்குள்ளே இருக்க பாரங்கள் குறையுங்க. ஒவ்வொரு நாள் ஜெபத்தை கேட்டுட்ருக்கேன் அன்பான உறவுகள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ல. யாருடைய வாழ்க்கை இந்த கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏசப்போ ஜெபிக்கிறோம்ல. பிரதர் திருமணம் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தையே இல்லை பிரதர், ஜெபிச்சிங்க பிரதர், சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்கன்னு கேட்குறாங்க. நிச்சயமாய் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, கண்டிப்பாக அற்புதங்களை செய்ய காத்து கொண்டு இருக்கின்றார். பிரதர் இந்த நோயினால் அவஸ்தைப்பட்டு இருக்கேன், இந்த நோயெல்லாம் குணமாகணும் பிரதர், ப்ரேயர் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்குறேன். நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்டு சுகம் தர போகின்றார். கலங்காதீங்க, நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு விடுதலை வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். ஒவ்வொரு குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து எங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்தியதற்காக சோத்திருக்கின்றனப்பா. நீரே எங்கள் வழிகாட்டி, எங்களை பாதுகாக்கின்றவர், தேவையான நேரத்தில் அனுகூலமான துணையானவர். ஆண்டவரே எங்கள் வழிகள் உமக்கு முன்பாக நீதியாக இருப்பதாக ராஜா. நீர் எங்களுக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கின்ற இடத்திற்கு எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா.
அப்பா. எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் உம்முடைய தெய்வீக கிருபையினால் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. உமக்கு முன்பாக பரிசுத்தத்தினாலும் பயபக்தியினாலும் நடக்கவும் உம்முடைய தெய்வீக ஆலோசனை மேல் நம்பிக்கை வைக்கவும் எங்களை உதவி செய்வீராக. ஆண்டவரே, எங்களை பெருக பண்ணி எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீர் நம்புகிறேன் இயேசப்பா. இந்த பூமியில் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்பாக சென்று இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் அருள செய்யட்டும் ராஜா. உம்முடைய அன்பு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே. உம்முடைய நீதியின் கருத்தினால் எங்களை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.